தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒலி நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, லக்னம், உங்களின் லக்னம் மீனமாக அமைந்தால், அதாவது உங்களுடைய பர்த் சார்ட் எடுத்துக்கோங்க. அதுல வந்து லான்னு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அந்த பாக்ஸ்ல ஒரு கிராஸ் போட்டிருப்பாங்க. அதுதான் உங்களுடைய லக்னம். அந்த லக்னமானது மீனமாக அமைந்தால் உங்களுடைய லைஃப்ல சக்சஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் எதெல்லாம் இருக்கு, எதெல்லாம் செஞ்சா நான் நல்லா இன்னும் வருவேன், வளர்ச்சி அடைவேன், எதெல்லாம் என்னை தடுக்கும், அதை நான் எப்படி சரி பண்ணிக்கலாம், இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த டாபிக்ல கவர் பண்ண போறோம். இது எல்லாமே ஏற்கனவே ராசி நட்சத்திரம் அது இது நிறைய பேசியிருக்காங்களே, இப்ப குரு பயிற்சி அது இதெல்லாம் பேசியிருக்காங்களே, கிடையாது. இது ஒரு வித்தியாசமான சூட்சமம். இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க உங்களுக்கு. அதுதான் உங்கள் லக்ன புள்ளி. அது என்னங்க லக்ன புள்ளி? உங்க லக்னம் ஏன் அது அமைஞ்சுது? நட்சத்திரம் போய் ஒரு இடத்துல விழுந்தது, ராசியாகி அந்த நட்சத்திரமே உங்க நட்சத்திரம் ஆயிடுச்சு. சரி, கரெக்டுங்களா? அது சந்திரன் விழுந்த இடம். அதே போல சூரியன் விழுந்த அந்த லக்ன புள்ளி தான் உங்களின் லக்னமாக அமைந்தது. அந்த லக்ன புள்ளி விழுந்த நட்சத்திரம் எதுன்னு பாத்தீங்கன்னா மீனம் உங்களுடைய லக்னமாக அமைந்தால் லக்ன புள்ளி பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இது மூணுக்குள்ளதான் விழுந்திருக்கும் அந்த நட்சத்திர புள்ளி. சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இதனுடைய அதிதேவதை, இதனுடைய அதிதேவதை யார் என்று நீங்கள் பார்த்து அந்த அதிதேவதை, அந்த நட்சத்திரத்துக்கான அதிதேவதையை, தெய்வத்தை நீங்க ஃபர்ஸ்ட் வணங்க வேண்டும். அது எப்படி பண்ணணும்? இப்போ உங்க குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணுவீங்க? எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு முன்னாடி வழிபடுவீங்க இல்லையா? அதே போலவே தினமுமே நீங்க விளக்கேத்தி சாமி கும்பிடும் போது அந்த தெய்வம் யாருன்னு பார்த்துட்டு, இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்ப வந்து பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம் வந்து விழுந்திருக்குங்க நட்சத்திர புள்ளியானா, அப்ப பெருமாள் அதிதேவதை. அதுக்கு அவ்வளவுதான். புதுசா நம்ம ஏதாவது ஒரு தெய்வத்தை கூட்டு வந்து அங்க வந்து வழிபட போறோம்னா கிடையாது. இருக்கிற தெய்வத்துக்குள்ளேயே ஒரு தெய்வம் தான் உங்க நட்சத்திரத்துக்கான அதிதேவதையாவும் இருக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதை செய்யவே உங்களின் பிரச்சனைகள், உங்களின் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க வந்து சரி செய்து கொள்ளலாம். இதுக்காக நீங்க யாரோடைய ஓம குண்டத்திலையும் போய் உட்கார தேவையில்ல, யாரோடைய இதுவும் வந்து நீங்க வந்து காசு கொட்டி வந்து நான் இந்த கோயிலுக்கு போகணுமா, இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணுமாலாம் கிடையவே கிடையாது. நீங்க வீட்டுல விளக்கேத்தி கும்பிடும் போது இந்த நட்சத்திரத்துக்கான அதிதெய்வதம் யாருன்னு பார்த்து கும்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும். வேற எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். சரி, மீனத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? மீனம் குருவின் வீடு. அது காலபுருஷ தத்துவத்திற்கே 12ஆம் வீடு. அயன சயன போக சுகஸ்தானம்னு பேர் அதுக்கு. அது ஒரு குளிர்ச்சியான வீடு. ஏன்னா மீனம் என்பது வந்து நீர் தத்துவம் கொண்டது. ஓகேங்களா? சோ நீங்க இப்ப இதுல என்ன நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கழுவுற மீன்ல நழுவுற மீன் ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க. சாதகமா இருந்தா எடுத்துப்பீங்க, பாதகமா இருந்தா ஐயோ நான் இல்லப்பான்னு விட்டுட்டு போயிடுவீங்க, கைவிட்டு போயிடுவீங்க, கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து. அதை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்க வந்து எதை செய்ய போறதா இருந்தாலும் ரொம்ப வந்து உங்களுக்கு மட்டுமே யோசிக்காம பிறரின் நன்மையும் கருதி சில விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் மென்மேலும் அது சக்சஸை தரும். மீன் எப்பயுமே என்ன பண்ணு பாத்தீங்களா, கூட்டமா இருக்கும். மீன் குட்டி தனியா போறதுக்கு திமிங்கலம் கிடையாதுங்க. மீன ராசி அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. திமிங்கலம் சின்னம்லாம் போடல, மீன் தான் போட்டு வச்சுக்காங்க. குட்டியா 2 மீன் தான். சோ நீங்க உங்களை திமிங்கலம்லாம் நமைச்சுக்காதீங்க. சோ நீங்க உங்க கூட கூட்டத்தை வச்சிருக்கிற வரைக்கும் நீங்க சக்சஸ் ஆவீங்க. கூட்டமா சேர்ந்து வந்து நீங்க எந்த முயற்சியுமே எடுத்தீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆவீங்க. இந்த எலெக்ஷன்ல எல்லாம் நிற்பாங்க பாருங்க, ஒரு கூட்டமா இருப்பாங்க பாருங்க. இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சுது, ஆனால் நம்ம எலெக்ஷன் எடுத்துக்காட்ட வச்சுட்டோம்னு நினைச்சிடாதீங்க. எலெக்ஷன் மாதிரி தான் நீங்களும் எல்லாரையும் கூட்டமா வச்சிருந்து நீங்க ஒரு காரியத்தை நடத்துறீங்கன்னா காரியம் வெற்றி. உங்களுக்கு குடும்பத்தோட சேர்ந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவை எடுங்க. ஆல்ரெடி வந்து குரு வந்து எல்லாருக்கும் வேலை விடுவார், அவர் வேலை செய்ய மாட்டார்னு அவருக்கு ஒரு பட்டம் உண்டு. ஆனால்தான் குரு தசை நடத்தினார்னா தொப்பையே வந்துரும்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லுவாங்க எல்லா ஜோசியரும். சோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய சாப்பிட ஆசைப்படுவீங்க. சாப்பிட்டு உக்காந்து இருக்காம நான் சொன்ன மாதிரி இந்த வேலையெல்லாம் வந்து நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வழிபடுற வேலையெல்லாம் 100% சக்சஸ் வரும். நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ், உங்களுக்கு சக்சஸ் வேணும்னா ஒயிட் யூஸ் பண்ணலாம், நீங்க கிரே யூஸ் பண்ணலாம், அதே போல ப்ளூ யூஸ் பண்ணலாம். டார்க் எல்லோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. ஆரஞ்சு உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் கொடுக்கும். கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஆரஞ்சு இஸ் வெரி சக்சஸ்ஃபுல் ஃபார் யூ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய நிறம் வந்து பிளாக், டார்க் ப்ளூ, வயலட். இதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து உங்களுக்கு நான் வந்து சிவன் வழிபடலான்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி.
நீங்க வந்து எந்த கிழமையில வேணாலும் சிவனை வழிபடலாம். ஆனால் வியாழக்கிழமையில் வழிபடுவார் தட்சிணாமூர்த்தி போனீங்கன்னா கண்டிப்பா அவருக்கான சுண்டலை எடுத்துட்டு போங்க, நெய்வேத்தியமா எடுத்துட்டு போயிட்டு சில பேருக்கு தான தர்மமாச்சும் கொடுங்க. அந்த மாதிரி மீன்களுக்கு வந்து நீங்க போனீங்கன்னா உணவளிச்சுட்டு வாங்க. தெப்பக்குள்ள இருக்கிற கோயிலுக்கா போங்க, வியாழக்கிழமையில போயிட்டு மீன்களுக்கு உணவளிச்சுட்டு வாங்க. உங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்த்ல இருந்து வெல்த் வரைக்கும் எல்லாமே சக்சஸா தான் போகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா. நன்றி, வணக்கம்.